ஹலோ கைஸ், நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பைரல் கேலக்ஸியை படம் பிடித்திருக்கு. அதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் NGC 1512 என்ன ஸ்பைரல் கேலக்ஸியை படம் பிடித்திருக்கு. இதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த NGC 1512 இந்த ஸ்பைரல் கேலக்ஸி வந்து 400 மில்லியன் ஆண்டுகளாக ஒரு சிறிய உள்ள டிராப் கேலக்சியுடன் மெர்ஜிங் ப்ராசஸில் வந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைரல் கேலக்ஸியில் சிறிய அளவுள்ள நட்சத்திரங்களும் பெரிய அளவுள்ள நட்சத்திரங்களும் இந்த ஸ்பைரல் கேலக்ஸியில் வந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பைரல் கேலக்ஸியில் மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்கள் வெடிச்சு அடைஞ்சிருக்கு. சூப்பர் நோவால இந்த ஸ்பைரல் கேலக்ஸியில் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் படம் பிடித்து இந்த NGC 1512 இந்த ஸ்பைரல் கேலக்ஸி இதோட இமேஜில் வந்து எல்லோ கலர், பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர் இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த கலர்ஸ் எல்லாம் எதனால தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கலர்ஸ்ல வந்து நட்சத்திரங்கள் மற்றும் கேசஸ்னால இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. NGC 1512 இந்த ஸ்பைரல் கேலக்ஸி நம்ம பூமியிலிருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 38 மில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரல் கேலக்ஸி வந்து அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டர் கணக்கு பண்ணா 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டர் கணக்கு பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ஸ்பைரல் கேலக்ஸி நம்ம பூமியிலிருந்து 38 மில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்ப வந்து எந்த லிமிட்ஸ்ல இந்த ஸ்பைரல் கேலக்ஸி வந்து அமைஞ்சிருக்குன்னா, அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த NGC 1512 இந்த ஸ்பைரல் கேலக்ஸி அடையிறதுக்கு 38 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிமிட்ஸ்ல இந்த ஸ்பைரல் கேலக்ஸி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கேலக்ஸியை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.